Hola chicos, bienvenidos nuevamente a nuestro canal. வேற ஒன்றும் இல்லை, ஸ்பானிஷ்ல ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சொன்னேன், அவ்வளோதான். ஸோ உங்களை யாரையும் திட்டலை. ஸோ இந்த வீடியோல என்ன யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட பேர் வந்து அருண். இந்த சேனல்ல நான் வந்து என்னோட லைஃப்ல நான் பண்றது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சேனல்ல வர எல்லா வீடியோஸுமே வந்து சிங்கிள் டேக்ல எடுக்கிறது. ஜஸ்ட் ராவா நான் என்ன பேசுறேனோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ தப்பா இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க ஆசையா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த சேனலுக்கு இல்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கன்னியாகுமரியில இருக்கவங்களுக்கு தெரியும், லாஸ்ட் ஒரு 6 இயரா, அதாவது இது வந்து 6th இயர், கன்னியாகுமரியில ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ல வச்சு வந்து புக் ஃபேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி நாகர்கோவில் எஸ்எஸ்பி அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஸ்கூல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சு வந்து புக் ஃபேர் வந்து பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு நம்ம சேனல் இது வந்து சேனல்ல 4th வீடியோவா 5th வீடியோவா எனக்கு ஞாபகம் இல்லை, 4th வீடியோன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, இப்போ 4th வீடியோ. ஸோ நேற்றுக்கு 27 வந்து புக் ஃபேருக்கு வந்து போயிருந்தேன். இன்னைக்கு வந்து 28. நேற்றுக்கே வீடியோ எடுத்துருக்கலாம்னு நினைச்சேன், நைட் வாரத்துக்கு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்கல. இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் காலமா 10:30 சாயங்காலம் எப்படி ஒரு 5 மணிக்கெல்லாம் வீடியோ வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்படின்னா, என்னது என்னென்ன புக் வாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் உங்க யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்காது. பட் அடுத்த வீடியோல இருந்து இந்த புக்ல இருக்கதை நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வளர்றேனே. ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நான் வந்து யூடியூப் பார்க்கறதுக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 11th 12th டைம் இல்லை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன், கிளியரா தெரியல. அந்த டைம்ல யூடியூப்ல ராகுல் எம் அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட வீடியோஸ் ரொம்பவே பிடிக்கும். லைக் இந்த ஸ்கின் கேர், அப்புறம் அது ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த அண்ணா கிட்ட இருந்து தான். அந்த அண்ணா ரெக்கமெண்ட் பண்ண புக் வந்து இந்த ஹூ மூவ்டு மை சீஸ். இது என்னது, இது நம்ம ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணணும், ஏதோ ஒண்ணு எனக்கு இது என்னதுன்னு தெரியல. ஸோ இந்த புக் ஒன்று வாங்கினேன். செகண்ட் புக் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த டூ எபிக் ஷிட் புக்கோட ஆத்தர் அங்குர் வரிக்கோ, அவங்களோட வீடியோஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்பவே பார்த்துட்டு இருக்கேன். அவரோட அவரோட வந்து வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் அந்த சைட்ல தான் அவரோட வீடியோஸ் இருக்கும். பட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால இந்த புக் வாங்கினேன். அடுத்த புக் வந்து இஷாந்த் சர்மா. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இஷாந்த் சர்மா அவரோட அந்த பையன் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு புக், இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட். இந்த புக் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்த புக் தான் நமக்கு தேவையான புக். என்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையை, நான் ஸ்டார்ட் பண்ற எதையும் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். ஒரு 10 நாள் பண்ணுவேன், 13ஆவது நாள் 11ஆவது நாள் பண்ண மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக நான். ஸோ அப்படிங்கிற நான் அப்படி நினைச்சிட்டு நான் வாங்கின இந்த புக்கு தான் வந்து ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட். ஸோ இந்த புக் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்த புக் வந்து இதுவும் எனக்கு தேவைப்படுற ஒரு புக்கு தான். ஆக்சுவலி காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஃபைனல் இயர் படிச்சு முடிச்சுட்டு கண்டிப்பா வேலைக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். நமக்கு தான் அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. இன்டர்வியூ அட்டன் பண்றது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அண்ட் அரியர்ஸும் இருக்கு. ஸோ தேவைப்படும் அப்படின்னு நினைச்சிட்டு ஐ ஹேட் ஜாப் இன்டர்வியூஸ் அப்படிங்கிற இந்த புக் ஒன்று வாங்கினேன். ஸோ இந்த புக் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. 1 or 2 பேஜ் வந்து லைட்டாக ரீட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ பார்ப்போம். அடுத்த புக் வந்து ஒன் ஹேபிட் ஏ டே. இந்த புக் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, உள்ள கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு 31 ஹேபிட்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் இருக்கனால ஏதாச்சும் ஒரு 31 எக்ஸசைஸ் உள்ள இருக்கும். நமக்கு ஒரு 31 வீடியோஸ் கிடைக்கும். ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் ஒவ்வொரு வீடியோ போடலாம். ஸோ பார்ப்போம் இதுல இந்த வீடியோஸ் வரதான்னு, வராதான்னு தெரியாது, பார்ப்போம். அண்ட் ஃபைனல்ல இன்னொரு 2 புக் இருக்கு. வாங்கின ஒரு தமிழ் புக் தான் இந்த நா. முத்துக்குமார் அவங்களோட கவிதைகள். ஆக்சுவலி என்கிட்ட வந்து புக்ஸ் இருக்கு, ஆனா தமிழ் புக் வந்து ரொம்பவே கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 3 இல்ல 4 தமிழ் புக்ஸ் தான் வச்சிருக்கேன். ஏன்னா தமிழ் புக் அவ்வளவா ரீட் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவரோட கட்டுரைகள் பார்த்தேன். பட் கொஞ்சம் பெருசா இருந்தனால ஓகே கவிதைகள் படிப்போம், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கவிதைகள் புக் ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் கடைசியா வந்து இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, லிட்டில் டிக்ஷனரி. எதுக்கு வாங்கினேன்னு தெரியாது, பட் பார்ப்போம். டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸ் வெக்காபுலரி இதுல இருந்து படிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு, ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். அண்ட் இது மறந்துட்டேன், இந்த போஸ்டர் ஒன்று வாங்கினேன்.
இதுல என்ன எழுதியிருக்குன்னா, யூ மே சி மீ ஸ்ட்ரகிள் பட் யூ வில் நெவர் சி மீ குவிட். இது வந்து எதுக்கு வாங்கினேன்னு தெரியாது, பட் எனக்கு லைட்டா செட் ஆன மாதிரி இருந்துச்சு. நம்ம தான் எல்லாம் தொடங்குவோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணலைன்னா அதை வந்து எப்படி சொல்றது, அதை விட்டுட்டு போகவும் மனசு வராது. எதுக்கோ ஒன்று இது வாங்கினேன், நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால ரூம்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒட்டி வச்சுப்பேன். அண்ட் அங்க பேக்ல ஒட்டலாம்னு ஆசைப்பட்டேன், பட் வந்து செட் ஆகாது. அதனால இங்க கொஞ்சம் இடம் இருக்கு இந்த சைடு. ஸோ இங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்படும். முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்ப வராது, ஃபைன் கொஞ்ச நாள் அப்புறம் இந்த போஸ்டரை என் வீடியோஸ்ல நீங்க பாப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா எதுவுமே இருந்திருக்காது. அடுத்த வீடியோஸ்ல இருந்து பார்ப்போம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் விஷயத்த மறந்துடாதீங்க, கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். அண்ட் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.